ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இதுல என்ன சர்ப்ரைஸ் டாடி? ஐ ஒர்க் சோ ஹார்ட். எனக்கு அப்பவே தெரியும். வெரி குட். ஐயா, நான் தேடி வந்திருக்கேன். சூட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். சூட்டா? யாருக்குப்பா? உனக்கு தான்ப்பா. முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிக்க, விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாடி, ஐம் ரெடி. யூ லுக் வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. இப்போ நீ என் கூட ஆபீஸ் வர. ஓகே? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன் மை சன். இனிமேல் இதுதான் உன்னுடைய ரூம், உன்னுடைய சீட். சிட் டவுன். இது வரைக்கும் பல கம்பெனிகளையும் பல தொழிற்சாலை நானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இனிமேல் எனக்கு உதவி செய்ய போறேன். என்னுடைய ஒரே வாரிசு. வியாபார நுணுக்கங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பாரம் குறையும் இல்லை. இன்னையிலிருந்து உன்னையும் இந்த கம்பெனிக்கு டைரக்ட் ஆக்க போறேன். இன்னையில இருந்தா? எஸ் எஸ். மே வி கம் இன் சார்? எஸ், கம். General Manager Mr. Somasundram. Pleased to meet you. Business Manager Mr. Karunakaran. Pleased to meet you. Administrative Manager Mr. Ramasundram. Pleased to meet. ஹலோ. இவங்க உனக்கு நம்ம ஆபீஸ் பேக்ரவுண்ட், வேலை செய்யற முறைகள், நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே மை சன்? மிஸ்டர் சந்துரு, உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்துல மொத்தம் 6 கம்பெனிகள் அடங்கியிருக்கு. கவனமா கேளுங்க சார். இந்த 6 கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட இருக்கு சார். கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த 6 கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 6000 சொச்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஈச் கம்பெனி ஹஸ் காட் a different type of share system சார். கொஞ்சம், அதாவது இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆசைட் கோல், சிலிக்கன் டை ஆக்சைடு ரெண்டையும் எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணி கிராஃபைட்ங்கிற பொருளை தயாரிக்கிறோம். இந்த பென்சில் லெட் இருக்கு பாருங்க, அது இதுல தான் தயாரிக்கிறாங்க. அது நீலகிரி ஜில்லா. கவனமா கேளுங்க. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர்ல இருக்கு. ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா ஃபர்மன் இதை பாத்துக்கிறார். நீங்க ஸ்கூல்ல சோசியல் ஸ்டடீஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே, அதாவது புகையிலை ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு. அத லாட் ஆஃப் ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வெரி குட் டர்ன்ஓவர். பிரமாத பிசினஸ் சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா கேளுங்க. பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உதாரணமா சந்துரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேனர்ல பிரேவ்னு ஒரு எனர்ஜி ஃபுட் தயார் பண்றோம். டாக்டர் குரியகோஸோட ஃபார்முலா தான். ஃபேக்டரி ராணிப்பேட்டையில ரவுண்ட் அபவுட் கிளாக் ஒர்க் பண்ணினாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியல சார். இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பப்ளிசிட்டிக்கு மட்டும் 10 lakhs செலவு பண்றோம். இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெட்ச். நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுது, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா? வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல சார், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. சார், ஐ எம் நாட் ஃபிளாட்டரிங். அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா வருவார் சார். He is going to be a genius. என்ன குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறார் தெரியுமா? அவ்வளவு குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறானா? நான் இதை எதிர்பார்த்தேன். என்ன இருந்தாலும் என் சன் இல்லையா? ஹலோ மை டியர் சன் சந்துரு. அவர் அப்பவே போயிட்டார் சார். அப்பவே போயாச்சா? சார், சென்னை உங்க காரை எடுத்து போயிட்டாரு. உங்களை வேற கார்ல வர சொன்னாங்க சார். ஏனோ 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 வாரம் இல்லை கேள்வி கேட்க
யாரும் இல்லை, தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 நீயா நீயா மாமா ஆசா நீயா மாமா 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 நீயா நீயா மாமா ஆசா நீயா. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஏகாந்தம் இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம் இது பொன்மஞ்சம். லோகத்தின் ஏது ஏகாந்தம் இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம் இது பொன்மஞ்சம். அதையெல்லாம் மல்லியப்பூ வாசம் வந்தால் யார் பொறுப்பு? அதையெல்லாம் மல்லியப்பூ வாசம் வந்தால் யார் பொறுப்பு? நான் வானம் தொட்டு வாழும் சிட்டு வாழ்க்கை சிங்க வட்டம் இல்லை, வானத்தின் மேல் வட்டம் இல்லை, தோளின் மேலே பாவம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா நீயா நீயா மாமா ஆதா நீயா. யாருக்கு நாளை சொந்தமோ யார் கண்டது, நாருக்கு நாளை சொந்தமோ யார் சொன்னது, யாருக்கு நாளை சொந்தமோ யார் கண்டது, நாருக்கு நாளை சொந்தமோ யார் சொன்னது. தப்பு வந்தே தேவையில்லை, சோதன் என்றால் என்ன விட? தப்பு வந்தே தேவையில்லை, சோதன் என்றால் என்ன விட? நான் பாடும் பற்றி காமல் பற்றி காற்றுக்கேறு கஷ்டம் உண்டு, கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு. தோளின் மேலே பாவம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை, தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 நீயா நீயா மாமா ஆசா நீயா மாமா மாமா நீயா நீயா மாமா ஆசா நீயா மாமா மாமா நீயா நீயா மாமா ஆசா நீயா. ஆபீஸுக்கு போன் பண்ணா பதிலே இல்லை, இவன் எங்க போனானே தெரியல. ஹாய் டாட். இதோ வரானே. ஹாய் மாம். என்ன சந்துரு, ஆபீஸுக்கு சொல்லாம எங்கடா போயிட்டேன்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, இவ்வளவு சீக்கிரம் நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணுமா? கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேனே. ஆமாங்க, பரிச்சு பாஸ் பண்ண கையோட கொஞ்சம் சுதந்திரமா தான் விடுங்களேன். ஓகே, இது உங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டா. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் சன் இல்ல? எந்த சோமசுந்தரம்? அதான்பா, லட்சுமி ஏஜென்சி மேனேஜிங் டைரக்டர் சன் தியாகு. ஆமா, அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் வந்ததே. ஆமாப்பா, நம்ம யாரும் அதுக்கு போகல. இப்போ அவன் சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கானா, அங்கேயே ஒய்ஃபோட செட்டில் ஆயிட்டான். என்ன அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான்ப்பா. ஐ சி. ஓகே தென், உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணும், போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாடி. சந்துரு, கோயம்புத்தூர் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா, நான் உடனே ஜாயின் பண்ணணும். உங்க எல்லாம் விட்டு தெரியறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா? Go ahead. சந்தி, நான் ஒரு மெட்ராஸ் விட்டு போக போறேன். கும்பகோணத்து பக்கத்துல ஆரமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பார்த்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடப்போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. திலீப், 4 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. நம்ம தியாகு இல்ல, அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு சேஞ்சுக்கு போலான்னு. ஓகே, சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். சீக்கிரம் வந்துருண்டா.
ஏமா தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தானே வழி? எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழிதாங்க. ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு. பின்ன எப்படி போறது? வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட்டை பிடிக்கணும்னு சொல்லுடி. பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி. அம்மாடி அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது. இத கார்லயே தானா? எஸ்டேட்டுக்கு போக முடியாது. பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும். அடி சக்க, பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி எங்க உன் மூஞ்ச காட்டு. நான் சொல்லலைங்க, இவதான் சொன்னா. கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா. இருங்க, நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க. ஆமா, இவர் பெரிய அனுமாரு லங்கையை தாண்ட போறாரு. தான் அப்புறம் புரியும். நான் லங்கையை தாண்டற ஹனுமாரா இல்ல உன்னை காரை தூக்கிட்டு போற ஆம்பளை சிங்கமான்னு. மேஸ்திரி, நாளைக்கு பிளான்டேஷன் ஒர்க்கு ஆளெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சுல்ல? ஒரு நாளைக்கு 60 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 59 பெண்கள், ஒரே ஒரு ஆண். அந்த ஆண் நீதானோ? தப்பா நினைக்காதீங்க, இந்த பயலுள்ள விட்டு அரட்டடிப்பாங்க. பொண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க. அதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆமா, மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற? அதுல பாருங்க, இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க. கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரிச்சிடுதுங்க. எங்க பிடிச்சிட்டா என்னங்க, பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே. உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்படும். எதுக்கு அதை யோஜனை செய்யுங்க. ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சட்டுப்புட்டுன்னு கேளுங்க, ரொம்ப குளிருது. ஆமா, கோடவுன்ல சல்பேட் உரம் மூட்டையெல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? ஐயோ ஐயோ, நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணு கலந்துக்கலீங்க. குடிச்சா கூட தப்பு இல்லைங்க. குடிச்சிட்டு வந்து என்னடா உன் முதலாளி, பொல்லாத முதலாளி, அள்ளி கொடுத்துட்டான், கண்ணா தான் திட்டாங்க. எஜமா விசுவாசம் மனசு கேட்கல. சொல்லிவிட்டு ஏன் மேல தண்ணி விடுல நடந்து தொலையா? நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க. நின்னுட்டேன். வேலை போய் பாரு. அம்மா அம்மா, அந்த பைப் எப்படி தரீங்களா? பாதி நினைஞ்சிட்டேன், முழுக்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம். போயா நீ. இப்ப மணி என்ன இருக்கும்? சுமாரா 9 இருக்கும். அடே, இப்ப எஸ்டேட் ஆபீஸ் போகணுமே. பாபா, சீக்கிரம் டெபிள் ரெடி பண்ணு. நான் உங்க கூட வரணும்னா நீங்க என்ன தூக்கிட்டு போகணும். ஓப்பனா இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமா? அப்ப நான் பண்றேன். நான் உங்களை தூக்கிட்டு போறேன். டேய் சந்துரு, ஹேய், எப்படிடா இருக்க? ஃபைன். என் கல்யாணத்துக்கு வராம நீ உங்க அப்பா தான் ஏமாத்தீங்க. இல்லடா, அது வந்து இந்த காரணம் எல்லாம் வேணாம், இப்போ வந்து அதுவே போதும். பை தி பை, என் வைஃப் அர்ச்சனா. அர்ச்சனா, இவன் உங்க டியர் ஃப்ரெண்ட் சந்துரு. இவரை பத்தி தான் நிறைய சொல்லிருக்கீங்களே. திருச்சி மீட்டி சந்துரு. மிஸ்ஸஸ் தியாகு. இந்த மிஸ்ஸஸ் கிசஸ்லாம் வேண்டாம், அர்ச்சனான்னு கூப்பிட்டா போதும். இல்ல, உங்களை பத்தி தியாகு நிறைய. உங்களை எல்லாம் வேண்டாம், நீன்னு சொன்னா போதும். ஏய், என்ன வெளியே நிக்க வச்சு பேசி பாட உள்ள போலாம்.
கம் 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 கம். ஏய், என்ன இது திடீர்னு சாப்பிடுறப்போ? அது அது வந்து என்னவோ நினைச்சுக்கிட்டேன். வயசாகிட்டே போகுது. எப்பதான் இந்த கெட்ட பழக்கத்தை விட புரிய தெரியல. கல்யாணம் ஆயிட்டா இந்த பழக்கம் தானா போயிடுங்க. அம்மா டிஃபன் ரெடி. யாஹூ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சந்துரு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அர்ச்சனா, என் பெல்ட் கொண்டா. கொண்டா, நானே போடுறேன். இது என்ன புது பழக்கம்? சந்துரு வந்திருக்கான்ல. மத்தவங்களுக்கா என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணும் தயாரா இல்ல. அர்ச்சனா சொல்றீங்களே. பரவாயில்ல, வாடா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யம். எனக்கு சரியா பெல்ட் போட்டுக்க வராது. வழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட். இத பார் சந்துரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒளிமரம் இருக்கக்கூடாது. இதுதான் எங்க பாலிசி. நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம். ஆனா ஓவரா போக மாட்டோம். தட்ஸ் குட். ஐ லைக் இட். நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா? அது இல்ல தியாகு. சரி சரி, வா டிஃபன் சாப்பிடலாம். கம். நீ வரலையா? நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. மை காட், இதனால என்கிட்ட சொல்லவே இல்லையா? சந்துரு, இது ஜோக். நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடன் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கொடுத்து வச்சேன். காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ். ஏய், என்னடா அது? ஓ, உங்க ரெண்டு பேரோட அந்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இதை மறந்துட்டேன். டேய், என் பிரசன்ட் மிஸ்டர் தியாகு. ஸ்டாப். அர்ச்சனா. ஓகே அர்ச்சனா, இது உங்களுக்கு. நோ, உனக்கு. ஓகே பாபா, உனக்கு. ரொம்ப நல்லா இருக்கா உன் பிரசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப்ளிங்ஸ். லவ்லி சாரி. தேங்க் யூ சந்துரு. தேங்க்ஸ் சொன்னா போதாது. இத நீங்க நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கான்னு தியாகு சொல்லணும். என் செலக்ஷனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். தியாகு, அப்ப வா. என்ன முடிக்கிற? வா உனக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீ இப்பதானே சொன்ன நம்ம பழக்கத்துல மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா? அதான்டா, நீ புது படம் வாங்கிட்டு வந்தியா? அது வந்து என்ன சொல்லிடுறத? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? நானே சொல்லிடுறேன். எப்ப புதுப்படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அப்போ இவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான். இல்லையே, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சான்ஸே தேவை கொடுக்கறதே இல்ல. என்னாச்சு? கண்ட இடத்துல கிள்றாரு. இது ஏ இல்ல, டபுள் ஏ. அது சரியான பைத்தியம் போல இருக்கு. பியூட்டிஃபுல் சீனரி எல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் போட்டோ எடுக்கணும். தியாகு, நிறுத்து. தியாகு, நீ திரும்பி வரும்போது நான் இங்கே நிக்கிறேன். என்ன பிக்கப் பண்ணிக்க. ஓகே, பாய். தனக்கு தானே பேசிக்குது, இஷ்டத்துக்கு பாட்டு பாடிக்குது. ஆமா ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னடி நினைக்க? காத்து கீழே விழுந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். நீ வந்து தேட.
இத பாருங்க, அந்த பாண்டி வீட்டுல. எந்த பாண்டி? அதாங்க அந்த ஏற்கோணி கிராமத்துல இல்ல. ஓஹோ, அந்த கிராமத்து பாண்டியா? அவரோட மகளுக்கு கல்யாணமா, நேர்ல வந்து கூப்பிட்டு போனாரு. நம்ம 2 பேரும் கண்டிப்பா வரணுமா. அவங்க கல்யாணமே ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. நம்ம சந்திரன் கூட்டு போலாமா? ஓ, வழி கிடைக்கும். கல்யாண பொண்ணு அந்த மாலைய மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மேலையில இருக்கிற மாப்பிள்ளை கழுத்துல போட்டுறணும். ஆனா புள்ள வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு நகர விடாதபடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஒருத்தர் மேல கூட படாதபடி மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போட்டுறணும். அந்த பொண்ணுடைய பொறுமைய நிதானத்தை சோதிக்கத்தான் எங்க இனத்துல இப்படி ஒரு சம்பிரதாயம். பாக்குறது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பாருங்க. கண்ணுக்குள்ளே வெட்டப்படும் கண்டு தப்பி செல்லும். கண்ணுக்குள்ளே வெட்டப்படும் கண்டு தப்பி செல்லும். மச்சானின் கண்டேசும் மௌனத்தில் பெண்டேசும். மச்சானின் கண்டேசும் மௌனத்தில் பெண்டேசும். பொண்ணு கை மேலே கட்டி வச்ச பூமாறு. பத்திரமேடையில் வந்தது முத்தம் விரதம் பெற யாரது கண்டது. அது பத்திரமேடையில் வந்தது
முத்தம் பெற வந்தர யாரது கண்டது இன்னைக்கு தோப்புக்குள்ள காவல் இல்ல பாடிக்கொண்டே வாவுள்ள யோகம் வரும் நேரம் அதை வந்து சேரும் மாலை வந்து அர்ச்சனா, எந்த கோட்டையை பிடிக்க யோசிச்சுட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. டூ லேட். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்படல. நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்துக்கலாமே நினைச்சேன். இப்போ லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். கிளிகள பிள்ளையே நினைச்சா ரூமுக்குள்ள போறோம், பேசுறோம். என்ன திடீர்னு? சுஜாதா நாவல் ஏதாவது படிச்சியா? நாவல் படிக்கல. இன்னைக்கு போயிருந்தே அந்த கல்யாணத்துல ஒரு காதல் காட்சியை பார்த்தேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். காதல் காட்சியா? ஆமா. ஹீரோ நம்ம சந்துரு, ஹீரோயின் ராதுவோட தங்க நித்யா. நிஜமாவா? இல்ல பொய்யா சொல்றேன். சைட்டு நான் உங்க சைட் அடிச்சதை பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சந்துரு, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? நித்யா உன் வலையில விழுந்துட்டா போல இருக்கே. நீ பாத்துட்டியா? வேற யாராவது பாத்திருந்தா உன் தலையை அங்கேயே சீவி இருப்பாங்க. தியாகு, வேண்டாம் சந்துரு. அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு. தியாகு, நான் அவளை ரொம்ப விரும்புறேன். பார்கெட்டர் இல்லனா உங்க அப்பா ஒன்னையே மறந்துட வேண்டியதா இருக்கும். ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? இளம் காதலர்களை பிரிக்கிற பாவம் உங்களை தான் வந்து சேரும். அர்ச்சனா, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீ கூட அப்படி பேசுற? இவன் மெட்ராஸ் எந்த பொண்ணையா காதலிக்கட்டுமே? ஆமாண்டா, அத்தை பொண்ணையும் மாமன் பொண்ணையும் காதலிக்கிறதுல என்னடா த்ரில்? லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணா? என்னால எச்சரிக்கை தான் முடியும். அப்புறம் இஷ்டம். அப்ப என்ன முடிவு? நித்யாவை அடைந்தே தீருவேன். இதுதான் முடிவு. சபாஷ், உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே. அப்பப்ப நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா? பாலிட்டா தான் சொல்வேன். சின்ன பச்சையா அவன் கேக்குறேன். நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். முள்ள சரியா எடுக்கலனா தனமாயி செப்டிக் ஆகி மேல மேல போய் கடைசியில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? உட்காரு, காலை நீட்டு. உயிர் போயிடுமா மீடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முன்னெடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே, முள்ளு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு முள்ளு மேஸ்திரி. தம்பி, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா? இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க. அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால முள்ளு குத்திருச்சு, எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ளு எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி, இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, தொண்டுகிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி, இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா இருங்க இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ இருங்க தம்பி. அம்மா வெளியூர்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டு விட்டுற வேண்டியதான். ஐயோ
அப்பாடி என்ன ரெண்டாவது கேட்டான் குடி. என்னது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? இளரத்தத்துல பேசுறீங்க தம்பி. பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூர்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். அடுத்த நாள் ஒரு காலை வெட்டிவிட்டானுங்க. பாவம் அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டுக்கதையா? நான் சொல்றது கட்டு. தம்பி நான் சொன்னேனே, பாவம் அந்த ஆளு இவர்தான். மேஸ்திரி, இந்த துப்பாக்கியை வாங்க எனக்கு இவ்வளவு நாளாச்சு. மேஸ்திரி, நீ சொல்றது நிஜம்தான்? என்னடா என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற? இன்னொரு காலையை வெட்டணுமா? நான் காலை வெட்டினவன காத்திருந்து பழி வாங்கிட்டானே. செஞ்சுட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டானே. அந்த ராசப்பனை அநியாயமா சுட்டுட்டான்டா அவன். அதான் மச்சான், நம்ம ஜாதி பொண்ணுங்க மேல வெளியூர்காரன் கண்ணு பட்டா கைய கால வெட்டி பிரயோஜனம் இல்ல. அவங்க தலைய சீவி கொடி மரத்துல சொருவணும், அவ்வளவுதான். வாஞ்சி, நீ சொல்றது சரிதான்டா. அப்படி ஒரு தடவை செஞ்சு காட்டினாத்தான் அப்புறம் ஒரு பையன் நம்ம வகைரா பக்கம் வாலாட்ட மாட்டான். பாத்தியா மச்சான், ஆத்துக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போய் இதுக போடுற ஆட்டமும் கொம்மாளமும். என் தங்கச்சி அப்படி இல்லடா, அது தங்கண்டா. ஏய் நித்தி, எப்படி வர? வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அவளை ஏண்டி கூப்பிடுறீங்க வேலை வெட்டி இல்லாம? உனக்கே அதெல்லாம் என்னம்மா நித்தி? தாயாட கூப்பிடுறாங்க. என்ன எனக்கு பொழுது போக வேணாமா? ஆமா, வயசு பொண்ணுங்க, அதுகளுக்கும் பொழுது போகணும்ல. டேய் வாஞ்சி, சுக்கு காப்பி சாப்பிடுறியா? இப்பதான் மச்சான் வீட்டுல குடிச்சிட்டு வர்றேன். நித்தி உனக்குத்தான் சொல்லிக்கிட்டே இருக்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க மாட்டேங்கிறிய. நித்தியை யாரும் கொத்திட்டு போக போறது இல்லடா. அப்ப உனக்கு தான் அப்பாரு தவசம் இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிட போகுது. அப்புறம் உங்க கல்யாணம் தானே. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நீங்களா குளிச்சுட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க, அவங்க நம்மளை பாத்துருவாங்க. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கை கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்ப எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போடுவேன்.
மழைப்பாலத்துக்கிட்ட நம்ம ராஜோட தங்க நித்தியும் ஒரு வயசு பையனும் கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வா. சரி வரேன். ஏண்டா எஸ்டேட் விட்டு அம்மாவே வந்து ஆம்பளைன்னு சொன்னேன். இல்ல வாஞ்சி, இதே நீலக்கலர் கால் சட்டை மஞ்சள் பனியனு ஒரு ஆம்பளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். போட குருட்டு முண்டம். தேங்க்ஸ் அர்ச்சனா, சமயத்துல வந்து காப்பாத்தினேன். நான் காப்பாத்தல, நம்ம 2 பேரும் போட்டிருக்கமே ஒரே மாதிரியான ட்ரெஸ், அது காப்பாத்துச்சு.